3 தேங்காய், 13 மசாலா சேர்த்து ஒன்றா நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு அண்டியில் நல்லா அண்டியை சூடு பண்ணிட்டு ஒரு 1/2 லிட்டர் கல்லெண்ணெய், ஒரு 3 கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு, 1 ஸ்பூனு, 2 கிலோ வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 30 கிராம் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 3 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 5 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், ஒரு 5 ஸ்பூனு சக்தி சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 1 கிலோ நாட்டு தக்காளி எடுத்து நல்லா போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். நல்லா பொறுமையாக வதக்கணும். மினிமம் ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அது கூட 100 கிராம் பச்சை மிளகா 1 2 கீரை போட்ட பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 7 கிலோ கோழியை கறியை இதில் சேர்க்கணும். நல்லா போட்டு வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காவோட சேர்த்து அரைச்ச மசாலா எடுத்து அதை போட்டு அது ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா ரெடி ஆகிடும். ரெடியான பிறகு 1 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு பரோட்டா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.